ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பார்த்துடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் BuyMote ஷாப்பிங் ஆப். இது வந்து ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ யாராவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த BuyMote ஷாப்பிங் அப்ளிகேஷன் வந்து போத் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த BuyMote ஷாப்பிங் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ ஊப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஊப்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு ரியல் வேர்ல்டு என்டிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்னா மொபைல், புக், டேபிள், கம்ப்யூட்டர், வாட்ச். ஸோ இதெல்லாம் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மெத்தடாலஜின்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைனா அதை பேரடிம்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரோக்ராமோட கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டே சிம்ப்ளிஃபை பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சம் கான்செப்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது யூஸ் பண்ணுறது இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறோம். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட்னு பார்க்கும்போது இதுதான் பேசிக் ஊப்ஸ் கான்செப்ட்டு. ஆப்ஜெக்ட்டு, கிளாஸு, அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன். ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரியல் வேர்ல்டு என்டிட்டின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து சம் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா பேரு, சேரு, பென்னு, டேபிள், கீபோர்டு, பைக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்க்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இது வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், லாஜிக்கலாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன இருக்கும்னா அட்ரஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து மெமரியில் சம் ஸ்பேஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டாக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஸ்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டேட்ஸ்னால் கலர், நேம், ப்ரீடு. ஸோ டாகுக்கு கலர் இருக்குது, பேர் இருக்குது, ப்ரீடு இருக்குது. அதே மாதிரியே வேகிங் த டெய்ல், பார்க்கிங், ஈட்டிங், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டாகுக்கான பிஹேவியராக சொல்கிறாங்க. ஸோ இதை தான் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட்னால் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா கிளாஸ். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸுங்கிறது ஒரு லாஜிக்கல் என்டிட்டி. ஸோ கிளாஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலான்னா ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸுக்குன்னு சம் ஸ்பேஸ், எந்த ஸ்பேஸுமே கன்சியூம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பாருங்கள், இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் ஒரு பேரண்ட் ஆப்ஜெக்டோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸை வந்து அக்வயர் பண்ணுச்சுன்னா அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது பேரண்ட் ஆப்ஜெக்டோட பிஹேவியரும் ப்ராப்பர்ட்டியும் இருக்கிற ஆப்ஜெக்டை தான் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இருந்துச்சுன்னா அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன, இதில் இன்ஹெரிட்டன்ஸ்னாவே கோட் ரீயூசபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பேரண்ட் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ், பிஹேவியர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்ததுன்னா அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பாருங்கள், பாலிமார்ஃபிசம். அதாவது ஒரு டாஸ்க் வந்து நிறைய வேஸில் வந்து பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா அதை தான் பாலிமார்ஃபிசம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு கஸ்டமரை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஏதாவது இப்போ வரைங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேப்பு, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், அந்த மாதிரி. ஸோ அதுதான் அப்போது ஒரு டாஸ்க் இருக்குது, அது வந்து நிறைய வழியில் பண்ண சொல்கிறாங்களா, அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க பாலிமார்ஃபிசம்னு சொல்கிறாங்க. நம்ம ஜாவாவில் வந்து மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங், இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோன்னா இந்த பாலிமார்ஃபிசமை வந்து அச்சீவ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷனை வந்து ஹைட் பண்ணி ஃபங்க்ஷனை மட்டும் ஷோ அப் பண்ணுச்சுன்னா
அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபோன் கால் இருக்குது. அந்த ஃபோன் காலுக்கு நம்ம இன்டர்னல் ப்ராசஸிங் காமிக்க மாட்டோம், ஜஸ்ட் கால் மட்டும்தான் பண்ணுவோம். ஜாவாவில் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இன்டர்ஃபேஸ் இது ரெண்டும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பாருங்கள், என்கேப்சுலேஷன். பைண்டிங் கோடு அப்படி இல்லைன்னா ரேப்பிங் கோடுன்னு சொல்லலாம். டேட்டா டேட்டா இது ரெண்டையும் பைண்ட் பண்ணுறது, ஒரு சிங்கிள் யூனிட்டாக பைண்ட் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா என்கேப்சுலேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேப்சூல் இருக்குன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் மெடிசன்ஸ் எல்லாம் ரேப் ஆகிருக்குமா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஜாவா கிளாஸ் தான் இந்த என்கேப்சுலேஷனுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. ஜாவா பீன் இருக்குன்னா அது வந்து ஃபுல்லி என்கேப்சுலேட்டட் கிளாஸாக இருக்கும். ஏன்னா எல்லா டேட்டா மெம்பர்ஸும் இங்கே எப்படி இருக்கும்னா ப்ரைவேட்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு இல்லாமல் சம் அதர் கான்செப்ட்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைனில் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா கப்ளிங், கொஹிஷன், அசோசியேஷன், அக்ரிகேஷன், காம்போசிஷன். ஸோ கப்ளிங்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ கப்ளிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நாலேஜுன்னு சொல்லலாம், இன்ஃபர்மேஷன்னு சொல்லலாம், டிபெண்டன்சி ஆஃப் அனதர் கிளாஸ். ஸோ இது எல்லாமே கப்ளிங்க்கு வந்து ஒரு டெஃபினிஷனாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்போ வரும்னா கிளாஸஸ் வந்து அவேர் ஆஃப் ஈச் அதர். ஸோ இப்போ வந்து ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து அனதர் கிளாஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங் கப்ளிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஜாவாவில் வந்து ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடக்டட் அப்படின்னு மாடிஃபைஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா விசிபிலிட்டி லெவல் ஆஃப் கிளாஸ், மெத்தட் அண்ட் ஃபீல்டு. ஸோ அந்த கிளாஸோட விசிபிலிட்டி லெவல் வந்து பப்ளிக்காக இருக்கா, ப்ரைவேட்டாக இருக்கா, ப்ரொடக்டடாக இருக்கா அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்காக நம்ம ஜாவாவில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்டர்ஃபேஸஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா வீக்கர் கப்ளிங்காக இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து கான்க்ரீட் இம்ப்ளிமெண்டேஷன் எதுவும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கப்ளிங்னா இவ்வளோ தான். டிபெண்டன்சின்னு சொல்லலாம். கொஹிஷன் அப்படின்னா என்னென்னா லெவல் ஆஃப் காம்பனண்ட், அதை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் இந்த கொஹிஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து எப்போ பெர்ஃபார்ம் ஆகும்னா வெல் டிஃபைன்டு டாஸ்கில் வந்து இந்த கொஹிஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு சிங்கிள் வெல் டிஃபைன்டு டாஸ்க் இருக்குது, அது வந்து எப்படி இது பண்ணுவோம்னா ஹைலி கொஹிசிவ் மெத்தடில் தான் அந்த சிங்கிள் வெல் டிஃபைன்டு டாஸ்க்கு வந்து நாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. வீக்லி கொஹிசிவ் மெத்தடை வந்து என்ன பண்ணுவோன்னா டாஸ்க்காக செப்பரேட் பார்ட்ஸாக என்ன பண்ணுவோம்னா ஸ்ப்ளிட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், java.io பேக்கேஜ் வந்து ஹைலி கொஹிசிவ்னு சொல்கிறாங்க. ஐஓங்கிறது வந்து இன்புட் அவுட்புட் ரிலேட்டடு கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸு. இதுவே java.util பேக்கேஜ் வந்து நம்ம வீக்லி கொஹிசிவ் பேக்கேஜாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதில் வந்து அன்ரிலேட்டட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். ஹைலி கொஹிசிவ் வந்து ரிலேட்டட் கிளாஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கும். வீக்லி கொஹிசிவ் வந்து அன்ரிலேட்டட் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அசோசியேஷன். ஸோ இந்த அசோசியேஷன் வந்து ஆப்ஜெக்டோட ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா மெனி ஆப்ஜெக்டோட அசோசியேட் ஆகிருக்கும். இந்த அசோசியேஷனை வந்து 4 டைப்ஸ் சொல்கிறாங்க. 1 to 1, 1 to many, many to 1 அண்ட் many to manyன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு கண்ட்ரிக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்களா, ஸோ இது 1 to 1. ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு நிறைய மினிஸ்டர் இருப்பாங்களா, ஸோ 1 to many. நிறைய எம்பிக்கு வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்களா, ஸோ இது many to 1. நிறைய மினிஸ்டருக்கு வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குமா, ஸோ many to many. ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த அசோசியேஷன் வந்து யூனி டைரக்ஷனல், பை டைரக்ஷனல். ஸோ டைரக்ஷனாகவும் இருக்கும், டைரக்ஷன் இல்லை, 2 டைரக்ஷன்லேயும் இருக்கும்னு சொல்கிறாங்க அசோசியேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அக்ரிகேஷன். அக்ரிகேஷன் அப்படிங்கிறது வந்து அசோசியேஷன், வே டு அச்சீவ் அசோசியேஷன். ஸோ ஒரு அசோசியேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் அக்ரிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டா அப்படிங்கிறத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அக்ரிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஆப்ஜெக்டோட வீக் ரிலேஷன்ஷிப்பையும் இந்த அக்ரிகேஷன் வந்து என்ன பண்ணுன்னா ரெப்ரசன்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இதை வந்து எப்படி டேர்ம் பண்ணலான்னா ஹேசியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஜாவாவில். இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஈஸியர் ரிலேஷன்ஷிப் வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம். இந்த அக்ரிகேஷன் வந்து ஹேசியர் ரிலேஷன்ஷிப் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க.
இது வந்து ஆப்ஜெக்டை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கான அனதர் மெத்தட் தான் அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்ரிகேஷன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் காம்போசிஷன் அப்படிங்கிறது இதுவும் என்னென்னா அசோசியேஷனை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான வே தான் காம்போசிஷனும். ஸோ இந்த காம்போசிஷன் வந்து அதே தான். இப்போ அக்ரிகேஷனுக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காம்போசிஷனும். ஸோ இது வந்து ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பு. அக்ரிகேஷன் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கிற வீக் ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ணிச்சா, இது வந்து ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் காம்போசிஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இண்டிபெண்ட்டான எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ பேரண்ட் ஆப்ஜெக்டை வந்து டெலீட் பண்ணிட்டோன்னா எல்லா சைல்டு ஆப்ஜெக்ட்டும் என்ன ஆகிடும்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பேசிக்கான ஊப்ஸ் கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.